என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பி நெஞ்சார்ந்த வணக்கம். நம்முடைய டீனேஜ் டைம்ல நம்ம நிறைய விதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை தான் நம்முடைய ஹேர் லாஸ்ன்றது. ஹேர் கேரோட விஷயத்துல என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணணும், நேச்சுரலா என்னெல்லாம் சாப்பிடணும்ன்ற மாதிரியான விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் அது மேல ஒரு டைம் எனர்ஜின்ற மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாம தயாரா இருக்க மாட்டோம். குறிப்பா நம்முடைய முடியல 4 விதமான பிரச்சனைகள்ன்றது வரக்கூடும். டாண்ட்ரஃப், ஹேர் ஃபால், நெத்தி கொஞ்சம் ஏறுறது, பால்னஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ்னால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ன்றது வரக்கூடும். ஆனா இதுக்கு குறிப்பா 4 ரீசன்ஸ் தான் இருக்கு. நம்பர் 1 ஹார்மோனல் பிஹேவியர், நம்பர் 2 டெக்ஸ்சர், நம்பர் 3 ஸ்கின் கண்டிஷனிங், நம்பர் 4 ஹேர் கேர் ரொட்டீன். நம்பர் 1 ஹேர் லாஸ். இந்த ஹேர் லாஸ்ன்றது திடீர்னு ஒரு நாள் நடக்காது. இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸா தான் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் மாதிரி தான் இந்த ஹேர் லாஸ் ப்ராசஸே நடக்கும். இதோட ரீசன்றது ஹெரிடிட்டரின்றது அவ்வளவு. அதாவது நம்முடைய அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா அது நமக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்பயோ அதிகம். அது மட்டும் இல்லாம நம்முடைய மெடிக்கல் கண்டிஷன், அதாவது நம்ம ஏதாச்சும் மெடிக்கல்ஸ்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தா அதனால கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்ன்றது வரக்கூடும். ஆனா அதுலயும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. நம்ம இப்போ ஸ்டேஜ் 1ல தான் இருக்கோம்னா இந்த ஸ்டேஜ் நம்ம கண்ட்ரோலிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு இப்போ நெத்தி ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ நான் இப்ப ஸ்டேஜ் 1ல தான் இருக்கேன்னு எப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்றது? அதாவது சிம்பிள் தான். நீங்க இப்பதான் உங்களோட முடி கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கு, முடியெல்லாம் இப்பதான் கொஞ்சம் லூஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னா நீங்க இப்ப ஸ்டேஜ் 1ல தான் இருக்கீங்க. இந்த டைம்ல நம்முடைய ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான காம்போ தான் மேன் மேட்டர்ஸோட ஹேர் கம்மிஸோ அட்வான்ஸ்ட் ஹேர் growth சீரமோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த ஹேர் ஃபால் ப்ரோக்ரெசிவா அதிகமாவறத இது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஹேர் சீரம் சஜஸ்ட் பண்றதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்கு. 3% ரிடன்சைல், 2% ஆனகைன் and 1% ஆமினெக்சில். அது மட்டும் இல்லாம இதுல DHT பிளாக்கர் கூட இருக்கு. அதாவது நமக்கு ஹேர் ஃபால் உண்டாவறதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஹார்மோனை பிளாக் பண்றதுக்கான ஒரு விஷயம்ன்றது கூட அடங்கி இருக்கு. இனி இதை அப்ளை பண்றதும் ஈஸி தான். அதாவது நம்முடைய அஃபெக்டடான ஏரியாவில் இதை எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அப்படியே ரப் பண்ணி விடலாம். ரப் பண்ணிட்டு ஒரு 6 to 7 ஹவர்ஸ்ல அப்படியே வச்சதுக்கு அப்புறமா நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்றதா இருந்தா ரொம்பவும் நல்லது. சோ அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இது அதிகமா எக்ஸ்டர்னலான ஒரு விஷயத்துக்காகன்னு சொல்லலாம். இன்டர்னலா நம்மள சப்போர்ட் பண்ண போற ஒரு விஷயம் தான் மேன் மேட்டர்ஸோட ஹேர் கம்மிஸ். இதுல சைடு எஃபெக்ட்ன்ற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இது கம்மிஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கும். டெய்லி 1 வீதம் கன்சியூம் பண்ணா போதும். நம்முடைய ஹேர் growthக்கு தேவையான பயோட்டின், வைட்டமின் A, வைட்டமின் C, வைட்டமின் E, சிங்க்ன்ற மாதிரியான எல்லா விஷயமுமே இதுல அடங்கி இருக்கு. அதனால தான் மேன் மேட்டர்ஸ் கூட இது ஒரு காம்போவா மிக்ஸ் பண்ணி இருக்காங்க. யூஸ் பண்றவங்க இந்த காம்போ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டே இருக்கலாம். நாளையில இருந்து யூஸ் பண்ற 100% ஆட்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்ன்றது இருக்குன்றதெல்லாம் கிடையாது. பட் மெஜாரிட்டியான ஆட்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் இருந்ததை நான் பார்த்திருக்கேன். சோ அதுல இருந்து தான் சஜஸ்ட் பண்றேன். சோ நீங்க ஹேர் லாஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கோம். மேன் மேட்டர்ஸோட இந்த ஒரு காம்போன்றது இப்போ Flipkartலயும் Amazonலயும் கூட அவைலபிளா இருக்கு. ஹேர் லாஸ் வர்றதுக்கான அடுத்த 2வது ரீசன் தான் ஹெரிடிட்டி. அதாவது நம்முடைய தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ எல்லாம் இருந்தா இது நமக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் தான் டாண்ட்ரஃப்ன்றது. சயின்டிபிக் ரிசர்ச்சோட அடிப்படையில இந்த டாண்ட்ரஃப் வர்றதுக்கும் சில சயின்ஸ் இருக்குன்றது சொல்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஸ்கின் ஃபிளேக்ஸ் ஆன் யுவர் ஸ்கேல்ப். அதாவது நம்முடைய ஸ்கேல்ப் ஏரியாவில் ஒரு ஒயிட் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். சிலருக்கு இந்த ஃபிளேக்ஸ்ன்றது அவங்களோட தலையில மட்டும் இல்லாம அவங்களோட கண் புரிகத்துல, தாடியில, இல்லாட்டி அவங்களுடைய கையில எல்லாம் உருவாகலாம். இதுக்கே மத்த பல ரீசன்ஸ் கூட இருக்கு. நம்முடைய ஸ்கின் ரொம்பவும் ஆயிலியா இருந்தாலும் வரலாம், ரொம்பவும் ட்ரையா இருந்தாலும் வரலாம். இந்த டைம்ல நம்ம பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஹாட் வாட்டர் ஷவரிங். அதாவது நம்ம ஹாட் வாட்டர்ல ஷவர் பண்ணும்போது நேச்சுரலா நம்முடைய ஹேர்ல உருவாகுற சில ஆயில்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடும். 2வது ஃப்ரீக்வென்ட் ஹேர் வாஷிங். ஒன்று இல்லைன்னா டெய்லியும் மல்டிபிள் டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி 15 நாளைக்கு ஒருக்காவோ இல்லாட்டி 30 நாளைக்கு ஒருக்காவோன்ற மாதிரி எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராப்பரா நம்முடைய ஹேர் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா எந்த ஃப்ரீக்வன்சில வாஷ் பண்ணணும்ன்றத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாஷ் அவுட் பண்ணுங்க. அடுத்ததா நீங்க ஹேர் ட்ரையர், ஹீட்டர்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ற ஒரு பர்சனா இருந்தா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொடெக்டர் கூட யூஸ் பண்ண பாருங்க. இல்லாட்டி இதெல்லாம்
அவாய்ட் பண்றதே ரொம்பவும் நல்லது. நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் நெக்லெக்டிங் யுவர் ஸ்கேல்ப். அதாவது ஹேர் கேர் ரொட்டீன்ற மாதிரி வரும்போதே நம்ம பெய்ஸா வெளியே இருக்கிற விஷயத்துல மட்டும் கேர் பண்ணிட்டு உள்ள இருக்கிற டீப் ரூட்டடான விஷயங்களை அவாய்ட் பண்றது. இலையில தண்ணி ஊத்தினா மரம் வளராது, அதுக்கு வேர்ல தான் தண்ணி ஊத்தணும். சோ லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ் பேஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது டெய்லியும் யூஸ் பண்ண வேண்டியது இல்ல, மேக்ஸிமம் வீக்லி 2 டைம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அதுல வந்து சல்ஃபேட் எல்லாம் இல்லாத ஷாம்புவா பார்த்து படிச்சு யூஸ் பண்ணுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணும்போது புரிஞ்சு யூஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா நீங்க வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹேர் எல்லாம் ரொம்பவும் ட்ரையா இருக்குன்னா ஹைட்ரேட்டிங் ஷாம்பு தான் நீங்க அந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும். சோ எனக்கு எந்த ஷாம்பு நான் இங்க யூஸ் பண்ணணும்ன்றது புரிஞ்சதுக்கு அப்புறமா மட்டும் ஷாம்பு வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அது இல்லாம ரேண்டமா ஒரு கடையில போய் எனக்கு ஒரு ஷாம்புன்ற மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்றது ரொம்பவும் தவறுன்னு கூட சொல்லலாம். அடுத்ததா கண்டிஷனர். நீங்க வந்து ட்ரை ஹேரா இருந்தாலும் சில்கி ஹேரா இருந்தாலும் நீங்க வந்து கண்டிஷனர் யூஸ் பண்றது ரொம்பவும் நல்லதா இருக்கும். கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நம்முடைய ஹேர்ல இருக்கிற மாய்ஸ்சரை அதை அப்படியே லாக் பண்ணிக்கும். கண்டிஷனர் அப்ளை பண்ணும்போது அது ஹேரோட மேலே இருந்து கீழே பாட்டம் லைன் வரைக்கும் மட்டும் ப்ராப்பரா அப்ளை பண்ணா போதும். அதுக்கு கீழே வந்து அப்ளை பண்ணணும், ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும்ன்றது கிடையாது. அந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா அங்க வந்து ஆயில் செக்ரியேஷன் எல்லாம் நடந்து அங்கேயும் மறுபடியும் ஹேர் லாஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிஷனர் அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரையிங். நம்ம குளிச்சு வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவும் ரஃப்பான ஒரு டவலை எடுத்து தலையில தரன்னு தொடச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் இப்பவும் இனிமேலும் நீங்க பண்ண போறீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஹேர் லாஸ் எல்லாம் ஏற்படுதுடான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கே உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஹேர்ல இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவும் சாஃப்டான ஒரு டவல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்பவும் ட்ரையா வந்து ரொம்பவும் ரக்கடா வந்து தலைய வந்து தோர்த்தாதீங்க. அதே மாதிரி போனஸா நான் இப்ப என்னோட லைஃப்ல பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லி நம்ம ஹேர் மசாஜ், ஆயில் மசாஜ் பண்றது ப்ராப்பரா. நம்ம காலையில வந்து வெளியே போகும்போது நமக்கு பண்றதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த ஆயில் மசாஜ்ன்றது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பண்றது. சோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா ட்ரை அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. மேன் மேட்டர்ஸ் அட்வான்ஸ்ட் ஹேர் சீரம் அண்ட் ஹேர் கம்மிஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கோம். Thank you so much for watching. It's me Akshay. Stay grounded.